ரஜினிகாந்தோட நடிப்பில் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் தான் தர்மன். கமல்ஹாசன் தயாரிக்கும் இந்த படத்தில் சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோர் நடிக்க அனிருத் இசையமைக்கிறார். பெரிய இழுபறிக்கு பிறகு இந்த படத்தின் இயக்குநராக அஸ்வந்த் கமிட் ஆகியிருப்பது அனைவருக்கும் பெரும் சந்தோஷத்தை கொடுக்குது. இந்நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சம்பவம் குறித்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது பேசியிருக்கிறாரு டைரக்டர். ரஜினியை வைத்து கமல் தயாரிக்கும் படத்தின் இயக்குநராக முதலில் சுந்தர்சியும் பிறகு சிவி சக்கரவர்த்தியும் கமிட் ஆனாங்க. அறிவிப்பெல்லாம் வந்தது தான், ஆனால் என்ன நடந்ததோ தெரியல. அவர்கள் 2 பேருமே வெளியேறிட்டாங்க. அவர்கள் வெளியேற்றத்தை தொடர்ந்து டிராகன் படத்தின் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்துவை இயக்குனராக ஓகே சொல்லிட்டாங்க. ரஜினியும் கமலும் அவர் சொன்ன கதை 2 பேருக்குமே பிடித்து போனதால ஒரு மனதாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. படத்தின் இசையை பொறுத்தவரை வழக்கம் போல் அனிருத் தான். நடிகைகளை பொறுத்தவரை இப்போதைக்கு சிம்ரனும் ராஷி கண்ணாவும் கமிட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே ரஜினியோட பேட்ட படத்தில் சிம்ரன் நடித்திருந்தாங்க. இவர்களை தவிர்த்து மீனாட்சி சௌத்ரியும் முக்கியமான ரோலை ஏற்றிருக்கிறார் என்றும் அவர் கமிட் ஆகியிருப்பது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் இன்னும் வெளியாகல, மிக விரைவில் வெளியாகும் என்று படக்குழு சொல்லிட்டு வராங்க. மேலும் சில நாட்களுக்கு முன்பாக படத்தின் ஷூட்டிங் சென்னையில் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இதில் ரஜினி, சிம்ரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தாங்க. இந்த படம் தனக்கு கிடைத்திருக்கும் மிக பெரும் வாய்ப்பு மட்டுமின்றி பொறுப்பும் கூட என்பதில் அஸ்வந்த் தெளிவாக சொன்னார். ஓமை கடவுளே, டிராகன் ஆகிய படங்களையும் விட இதனை தரமான படமாக கொடுக்க வேண்டும் என அவர் உயர்த்து வருகிறார். இந்நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சம்பவம் குறித்து அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். அவர் பேசுகையில் தர்மன் படத்தோட ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கி நடந்து வருவது மாதிரி தான் முதல் ஷாட்டை வச்சேன். அவர் தன்னுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைலில் அப்படியே நடந்து வந்தபோது என்னையும் அறியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் விசிலடிச்சு கொண்டாடினேன். இதை பார்த்த ரசிகர்களோ, எப்பா அஸ்வந்த் வெறித்தனமான தலைவர் ரசிகராக இருக்கிறாரே என்று கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. முன்னதாக இந்த படம் குறித்து தொடக்க விழாவில் பேசிய அஸ்வந்த் மாரிமுத்து, இந்த படம் எனக்கு கிடைத்த மிக பெரும் பொறுப்பாக கருதினேன். இந்த படத்தை நான் வேட்டையாடு, விளையாடு, படையப்பா ஆகிய 2 படங்களின் கலவையா எனது ஸ்டைலில் கொடுப்பேன். பலரும் ரஜினி, கமல் இணையும் படத்தில் பணியாற்ற வேண்டும் என ஆசையோடு இருக்கிறாங்க. அவர்கள் சார்பில் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என சொல்லியிருந்தார். மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருது. கூடிய விரைவிலே இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்மன் படத்துடைய வெளியீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.